Hey guys, welcome to Uniform Services Academy. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசியோட செகண்ட் பார்ட். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நம்ம செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து பார்ட் 2 சரிங்களா. அண்ட் we are launching an online and offline classes for RRB Group D, especially Group Dக்கு வந்து பண்ணுறோம். இதில் வந்து ஆன்லைன் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ கிளாஸஸ் யூ கேன் வாட்ச் இன் அவர் யூடியூப்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஆப்லேயே வந்து இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் வந்து நாங்கள் டெமோஸ் வந்து கொடுத்துருக்கோம், நீங்கள் டெமோஸும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஆப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஆப் அவைலபிளாக இருக்குது சரிங்களா. அதே மாதிரி வீடியோட ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம். ஓகே, உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ், ரீசனிங் இந்த மாதிரி செக்ரிகேட்டடாக நாங்கள் வந்து ஃபோல்டர்ஸ் போட்டு உங்களுக்கு வீடியோஸ் வந்து லைஃப் டைம் ஆக்சஸ் கொடுத்துருவோம். ஓகேங்களா. டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 year ஆக்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு 1 year ஆக்சஸ் இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஹார்ட் காப்பீஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் ஹார்ட் காப்பீஸ் இருக்கும். சாஃப்ட் காப்பீஸ் வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். டீச்சிங் வந்து பைலிங்குவல் மீன்ஸ் இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழில் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. உங்களுக்கு ஃபர்தராக கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக தெரியணும்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் வி ஆர் பேஸ்ட் இன் பொன்னேரி, இட்ஸ் டவுன் சவுத் ஃப்ரம் சென்னை. ஓகே, இது வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்டிருந்த சம்ஸு. நத்திங் பட் 50 + 0.5 × 20 divided by 0.7. ஓகே, இப்போ 0.5 × 20 அக்கார்டிங் டு பாட்மாஸ் ரூல் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. இப்போ பாட்மாஸ் ரூலில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராக்கெட், அப்புறம் ஆர்டர் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணும்போது 20 × 0.5 பண்ணும்போது என்ன வருது உங்களுக்கு 10 வேல்யூ வரும். 50 + 10 டிவைடட் பை 0.7 சரிங்களா. இப்போ 50 + 10 வந்து பார்த்தீங்கன்னா 60 டிவைடட் பை 0.7. இப்போ உங்களால் 7 வந்து பாயிண்ட்ஸில் இருக்கும்போது கஷ்டமாக இருக்குன்னா × 10 நீங்கள் பண்ணிக்கலாம். 600 டிவைடட் பை 7. இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸாக வரும் 600. ஓகே, 7 8s are 56, 4 0, 7 5s are 35, 5.07, 85.7 இருக்கிற ஒரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் சம். ஒர்க்கிங் டுகெதர், அதாவது PQR 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வயலை வந்து அறுவடை பண்ணுறாங்க. ஓகேங்களா. எத்தனை டேஸில் வந்து பண்ணிடுறாங்கன்னா 3 பேர் சேர்ந்து, அதாவது P + Q + R வந்து எத்தனை டேஸில் பண்ணிடுறாங்க 6 days. அதை வந்து நான் 1/6ன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. P மட்டும் எத்தனை நாளில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/10 days. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 days ஒர்க் பண்ணுறாரு, நான் 1/10 எடுத்துக்கிறேன். Q மட்டும் எத்தனை டேஸில் பண்ணுறாங்கன்னா 24 days, அப்போ 1/24ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா R மட்டும் எத்தனை நாளில் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ P + Q + 3 பேர் சேர்ந்து 1/6. இப்போ P இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ போட்டுடலாமா 1/10 + Qன்ற இடத்துல அவங்களோட வேல்யூ + 1/24 + R = 1/6. இப்போது மற்ற எல்லாமே இந்த சைடு கொண்டு வந்துடலாமா. இப்போ R = 1/6 - 1/10 - 1/24. ஓகே, இது 3 வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா. 6, 10, 24. ஓகே, 3 டேபிள்ஸில் வந்து 2 times 10, 3 டேபிள்ஸில் 8 times. அகெயின் நம்ம 2 டேபிள்ஸில் போட்டால் 1 time, 5 time, 4 time, and then 4, 1, 5, 1, again 5. Okay, 3 2s are 6, 6 4s are 24, 24 5s are 110. Sorry, 120. ஓகே, இப்போ இங்கே 120 வரணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும் × 20னா இப்போ மேலே × 20. இப்போ 20 மைனஸ் ஆஃப் இங்கே 120 வரணும்னா × 12, இப்போ மேலே × 12 மைனஸ் ஆஃப் 12 மைனஸ் 24ல் வரணும்னா × 5 × 5 சரிங்களா. இப்போ என்ன வருது 20 மைனஸ் 17/120. இப்போ உங்களுக்கு 20 - 17 என்ன வரும் 3/120. 1s are 4s are. இப்போ 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ R வந்து பார்த்தீங்கன்னா 1/40 days. அப்போனா ஆன்சர் என்னது 40 days சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே, ஒரு ஷாப் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கிளை வந்து மார்க் பண்ண ப்ரைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கிள் இந்த புக்கை வந்து அவர் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்காருன்னா மார்க் பண்ண ப்ரைஸ் வந்து ₹320 மார்க் பண்ணியிருக்காரு.
ஓகேங்களா. இதிலிருந்து என்ன பண்ணுறாருனா ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றாரு. ஓகேங்களா. அவர் 10% டிஸ்கவுண்ட் போக அவருக்கு வந்து எவ்வளோ லாபம் இருக்கான், 20% வந்து லாபம் இருக்குன்றாங்க. ஓகேங்களா. இப்போ ஜென்ரலாக இப்போ 320ல் 10%ன்றது வேல்யூ எவ்வளோ, 32வா. இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா எவ்வளோ வருது, 288 ருபீஸ் வருது. சரிங்களா. இந்த 288 ருபீஸே அவருக்கு என்னன்னு சொல்கிறாங்க, 20% ப்ராஃபிட்ன்றாங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஜென்ரலாக 100ன்னு வைப்போம். நம்மளுக்கு 100ன்றது காஸ்ட் ப்ரைஸ், அதுதான் நம்மளுக்கு தெரியாது. பட் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா 100% தெரியாது. பட் 288 ருபீஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 100லேருந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட், 120. தட்ஸ் இட். கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, எக்ஸ் இன்ட்டு 120 is equals to 288 into 100. X is equals to 288 into 100 divided by 120. 0 0 cancel. 2 tables la 5 times, 2 tables la 6 times. 1s are 6 4s are balance 4 8s are. Okay, so x is equals to 48 into 5. So multiply பண்ணிட்டோம்னா உங்களுக்கு 240 வந்து ஆன்சராக வரும். சரிங்களா. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஜென்ரல் மெத்தட், இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நத்திங் பட் இப்போது உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5.16 into 3.2. இந்த பாயிண்ட்டை விட்டுடுங்க. இது வந்து ஒரு நம்பருக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குது, இது 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜென்ரலாக 516 into 32 ஜென்ரலாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு 3 பாயிண்ட் தள்ளி நீங்கள் பாயிண்ட் வச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 6 are 12, பேலன்ஸ் 1, 2 1s are 2, 3, 2 5s are 10, 3 6 are 18, பேலன்ஸ் 1, 1s are 3 4, 3 5s are 15, 2 11 5 6 1. இப்போ 16512 இருக்கு இல்லையா. இப்போ 3 பாயிண்ட்ஸ் முன்னாடி வைக்கும் போது என்ன ஆகுது, 16.512. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜென்ரலாக கவனிங்க. இது கவனிச்சா தான் நம்மளால் வந்து ப்ராப்பராக உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஒரு டேபிள் இப்போ நம்ம என்னென்னா ஜென்ரலாக காஸ்ட் ப்ரைஸ் 100ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா. ஒரு டேபிளை வந்து 100 அந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து விற்றுருக்காங்க. அது விற்கும் போது அவருக்கு எவ்வளோ பர்சன்ட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, 10%. அப்போ நான் 100லேருந்து 10% ப்ராஃபிட்னா 10 rupees. பட் டோட்டல் வேல்யூ என்ன வருது, 110. இஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் வாஸ் 5% லெஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, அதன் விலை 5% குறைவாக இருந்தால். இப்போது 100ல் 5% எவ்வளோ, 5 rupees. ஓகேங்களா. இதில் 5% குறைவாக இருக்குது அப்படின்னும் போது என்ன ஆகுது, நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 95% ஆகிடுதா. சரிங்களா. இந்த 95%லேருந்து என்ன சொல்கிறாங்க, அதை வந்து சோல்வ் பண்ணும் போது அவங்களுக்கு என்ன கிடைக்குது, கெயின் வந்து 20% கிடைக்குது. சரிங்களா. இப்போது 95ல் 20% எவ்வளோ, ஓகேவா. இதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். 1s are 5s are 5 டேபிள் 1s are 19s are. அப்போது 19ன்றது என்னது, அவருக்கு 20% ப்ராஃபிட் இல்லையா. அவருக்கு வந்து என்ன கேட்டிருக்கு, கெயின் வந்து 20%. அப்போது 95லேருந்து 19 ஆட் பண்ணணும், நம்மளுக்கு எவ்வளோ வருது வேல்யூ, 114 வந்து வரும். சரிங்களா. இப்போது இது இந்த மாதிரி வந்து அவங்க சேல் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுது, 7 rupees எக்ஸ்ட்ரான்னு சொல்கிறாங்க. இப்போது 114 to 110 எத்தனை யூனிட்ஸ் இருக்குது, 4 யூனிட்ஸ் வந்து எவ்வளோ, 7 rupeesன்றாங்க. இப்போ 1 யூனிட்னும் போது உங்களுக்கு எவ்வளோ வருது, 7 divided by 4. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபைன் த காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ்னால் என்னது, 100. ஒரு யூனிட் வந்து நம்மளுக்கு 7/4. அப்போ 100 யூனிட்ஸ் கணக்கு வைக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும், 7/4 into 100. சரிங்களா. 1s are 25s are 25 7s are எவ்வளோ, ₹175. ஓகே, இது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இந்த சார்ட் பேஸஸில் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும், எடுத்தோடனே வராது உங்களுக்கு. சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக நீங்கள் வந்து ஃபார்முலா பேஸ்டு டெக்னிக்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவல் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் சேம் கான்செப்ட் தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஆர்டிக்கல் வந்து 1600க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பை பண்ணியிருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க,
10% ப்ராஃபிட்டில் விற்றுருக்காங்க. இப்போ 1600ன்றது 100%, அவங்க 10% ப்ராஃபிட்டில் வந்து விற்றுருக்காங்க. அப்போனா என்ன கேட்குறோம், நம்மளுக்கு 1600ல் 10% எவ்வளோன்னு தெரியும், ஏன்னா அது 160 தான். அந்த 160 நம்ம இங்கே ஆட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்துடும். சரிங்களா, 067. ஓகே, இப்போ 1760ன்றது தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டோட வேல்யூ. சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஓகேங்களா, இப்போ குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1840 இந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1760லேருந்து 1840 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 80 rupees. சரிங்களா, இப்போது 160ன்றது எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ், 10%. அப்போ இந்த 160ல் 80ன்றது எத்தனை பர்சன்டேஜ், 5%. ஓகேங்களா, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வாட் வுட் ஹாவ் பீன் த இன்க்ரீஸ் இன் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் கேட்குறாங்க. இது வந்து 110 ஓட வேல்யூ. ஓகேங்களா, இப்போ 1840 வேல்யூ என்னன்றது எக்ஸ்போர்ட்டிங்னா நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியோ பண்ணிக்கலாம். இப்போது 160ன்றது நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், 10% சொல்லியிருக்கேன். அப்போ 80 rupeesன்றது 160ல் பாதி தானே, அப்போ 10ல் பாதி என்னது 5%. அப்போது 5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட், இது ஜஸ்ட் ஜென்ரல் சிம்பிளிஃபிகேஷன், மேக்ஸ் பேசிக்காக தெரிஞ்சாலே போதும். 2/7 + 3/5, சரிங்களா, டிவைடட் பை 2/5 + 2/7. ஓகே, இப்போ ஜென்ரலாக இதை வந்து நம்ம டினாமினேட்டர் எடுத்தோம்னா 7 × 5 என்ன வரும் உங்களுக்கு, 35. சரிங்களா, இப்போ இங்கே 35 வரணும்னா எதாவது டைம் மல்டிப்ளை பண்ணிங்க, இன்ட்டு 5. அப்போ மேலே இன்ட்டு 5, 2 5 சார் என்னது 10, ப்ளஸ் இங்கே 35 வரணும்னா இன்ட்டு 7, அப்போ மேலே இன்ட்டு 7, 3 7 சார் என்னதுன்னா 21, டிவைடட் பை சேம் 35 வருதா, சேம் லைக் தட். இங்கே இன்ட்டு 7னா மேலேயும் இன்ட்டு 7, இப்போ 2 7 சார் என்னது 14, ப்ளஸ் இங்கே இன்ட்டு 5னா உங்களுக்கு மேலேயும் இன்ட்டு 5, அப்புறம் 10. சரிங்களா, 31 டிவைடட் பை 35, 24 டிவைடட் பை 35. இப்போ காமனாக கொண்டு போகிறோன்னா உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் ஆகிடுமா, 31/35 இன்ட்டு 35 டிவைடட் பை 24. 35 கேன்சல், ஆன்சர் வந்து உங்களுக்கு 31/24 உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட், ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம், டிவிசிபிலிட்டி ரூல்னு சொல்லுவாங்க. இந்த டிவிசிபிலிட்டி ரூல் வந்து நீங்கள் படிக்கணும். சரிங்களா, இந்த டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 11 என்னன்றது உங்களுக்கு தெரியணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 6 0 1 9. ஓகே, இப்போ டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 11 என்னன்னா ஆட் பிளேசஸ் ஈவன் பிளேசஸ் வந்து எய்தர் 0வாக இருக்கணும் ஆர் 11ஆக இருக்கணும் ஆட் பண்ணால். சரிங்களா, இப்போ பார்த்துங்க, இது ஈவன் பிளேசஸ். 0 + 9 என்னது 9. ஓகே, இங்கே இருக்கிற ஆப்ஷனில் இப்போ என்னது r + 1, எனக்கும் அப்போ என்ன வரணும்னா 9 வரணும். அப்போது எனக்கு ஆல்ரெடி 1 இருக்குது. அப்போது இங்கே 9 வரணும்னா நான் என்ன நம்பர் போடணும், 8. ஏன்னா 8 + 1 என்னது 9, 9 - 9 0 வந்துடும். அப்போ ஆப்ஷன் என்னதுன்னா 8, டிவிசிபிலிட்டி ரூல். சரிங்களா, இந்த ரூல் படித்தா தான் உங்களால் இந்த சம் போட முடியும். ஓகே, ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 20 மல்டிபிள்ஸ் ஆஃப் 12. இந்த மாதிரி கேட்கும் போது நீங்கள் ஆவரேஜ் இன்ட்டு 12 கம் ப்ளஸ் 24 ப்ளஸ் 36 ப்ளஸ் இந்த மாதிரி நீங்கள் 20யும் வந்து உங்களால் போட முடியாது. ஓகேங்களா, இப்போ ஆவரேஜ் வந்து ஆட் நம்பரில் இருந்தால் உங்களால் வந்து மிடில் ஆஃப் த நம்பர்ன்றது போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 2 3 4 5 6 7, இப்போ இந்த 7ஓட ஆவரேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா இன் பிட்வீன் ஆஃப் த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே 3 இருக்கும், இங்கே 3 இருக்கும். இந்த மின் பிட்வீன் ஆஃப் த நம்பர் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஆவரேஜ். ஓகே, பட் நம்மளோட டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கணும், டி. ஓகேங்களா, சரி. இப்போ அதே மாதிரி 20 மல்டிபிள்ஸ் என்னும் போது இன் பிட்வீன் வந்து என்ன வரும் உங்களுக்கு, ஸோ 20ல் பாதின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 11க்கு நடுவில் இருக்கோ என்ன இருக்கோ அதுதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 10.5 தான் உங்களுக்கு வந்து இன் பிட்வீன் ஆஃப் த நம்பர். சரிங்களா, இப்போ நம்ம 10.5 × 12 போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன வரும், ஆன்சர் வந்துடுமா. இப்போ இது வந்து பாருங்கள், 10 × 12 எவ்வளோ வருது, 120. 11 × 12 132.
120க்கும் 132 இருக்க டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 12. இதில் பாதி எவ்வளோ? டிவைடட் பை 2 தானே, 6. அப்போ எய்தர் 6 இங்கேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும், இல்லைனா இங்கேருந்து ப்ளஸ் பண்ணணும். அதுதான் வேல்யூ. அப்போனா உங்களுக்கு வேல்யூ என்னது? 126. சரிங்களா? ஓகே. மீடியன் மோடு வந்து என்ன சொன்னேன்னா ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு வந்து போன சம்ஸில் வந்து சொல்லியிருப்பேன். இப்போ மீடியன்னா என்னன்னு கேட்குறாங்க. அசெண்டிங் ஆர்டர் சின்னதுலேருந்து பெரிய நம்பராக எழுதிக்கோங்க. 31, நெக்ஸ்ட் நம்பர் 53, 55, 56, 59, 61, 69. ஓகே. இப்போது எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது இங்கே? 1 2 3 4 5 6 7. மீடியன்னா சென்டர் ஆஃப் த நம்பர். சென்டர் ஆஃப் த நம்பர் என்னது? 56. சரிங்களா? இன்கேஸ் இது ஒரு 71 அந்த மாதிரி நம்பர் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த 2 டேர்மை வந்து ஆட் பண்ணி டிவைட் பை 2 போடணும். அந்த மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸில் தான் இருக்குது. ஸோ சென்டர் ஆஃப் த நம்பர் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கோ அதுதான் வந்து மீடியன். சரிங்களா? ஓகே. The sum of the two digit number is 9. When the digit are reversed, the number decreases by 45. ஓகே. இதுக்கு வந்து நீங்கள் சம்ஸ்லாம் வேணால் பேசிக்காக நீங்கள் வந்து ஆன்சர்ஸ்லேருந்து எடுத்து போடலாம். சி 45வா, இதை ரிவர்ஸ் பண்ணிடுறோம். 54 ஆகிடுதா? ஓகேங்களா? இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது நம்மளுக்கு? 9. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க? 45 வரணுன்றாங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நம்ம டைரெக்டாக நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம்? 72. 72வை வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம். 27ஆ? இதில் வந்து இதோட டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 45. ஓகே. பட் அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த சேஞ்ச்டு நம்பர்னு கேட்குறாங்க. எந்த நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு? ஓகே. இதை ஆட் பண்ணும் போது உங்களுக்கு 9 வரணும். அதே டிஜிட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு என்ன ஆயிருக்கணும்னா நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கணும். அப்படி இருக்கும்போது இது சப்போஸ் நான் 27 வந்து ரிவர்ஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த 72 வந்து நான் ரிவர்ஸ் பண்ணும்போது 27 ஆகிடுச்சு. 45 நம்பர் டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ 72 ஓகே. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த சேஞ்ச்டு நம்பர். எந்த நம்பர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு தானே சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ சேஞ்சு இப்போ வந்து உங்களுக்கு வந்த ஆன்சர் 72, பட் சேஞ்ச் ஆன நம்பர் என்னது? 27. ஓகே. ஓகே. upstream of the boat is 40 km/h and speed of the boat in still water வந்து 55. சரி. இப்போ எக்ஸ் வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்னா ஸ்ட்ரீம் ஆஃப் த போட், அதாவது அப்ஸ்ட்ரீம், அதாவது ஸ்ட்ரீம் ஆஃப் அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் த ரிவரோட ஸ்பீடு அது வந்து நான் என்னென்னு எடுத்துக்கன்னா 40 km/h. ஒரு போட்டோட ஸ்பீடை வந்து நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அது எவ்வளோ? 55 km/h. சரி. இப்போ அப்ஸ்ட்ரீம்னா ஒன்றுமே இல்லை. ஒரு நதி வந்து உங்களுக்கு இந்த ஆங்கிளில் வருது. நீங்கள் ஒரு போட்டை இந்த ஆங்கிளில் வந்து கொண்டு போகிறீங்க. உங்கள் ஸ்பீடு வந்து டவுன் ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும் போது இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஒரு நதி இந்த சைடு வருது, உங்களுக்கு ஒரு போட்டு இந்த ஆங்கிளில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அப்போனா என்ன, அது உங்களுக்கு எதிர் தண்ணியில் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் போட்டை வந்து ட்ராவல் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் போட்டு என்ன ஸ்பீடில் போதோ அதுலேருந்து ஒரு நார்மல் ஸ்பீடு குறையுமா? அப்போ என்ன பண்ணுறோம், உங்கள் போட்டோட ஸ்பீடு எவ்வளோ? ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இல்லையா? அப்போது உங்களுக்கு 55 மைனஸ் 40 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 15 km/h வருது. சரிங்களா? இதே டவுன் ஸ்ட்ரீம், வாட் இஸ் த டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் த போட்டுன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு டவுன் ஸ்ட்ரீம்னா உங்களுக்கு ஸ்ட்ரீம் இந்த பக்கம் போகுது, போட்டும் இந்த பக்கம் போகுது. அப்போ போட்டு ஒரு ஸ்பீடில் போகுமா? ஓகேங்களா? அந்த போட்டும் சேர்ந்து இந்த ஸ்ட்ரீமும் ஒரு ஸ்பீடில் போகும். அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு போட்டோட ஸ்பீடு எவ்வளோ? 55. ஓகேங்களா? அண்ட் தென் அப் ஸ்ட்ரீமில் நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூ எவ்வளோ? ப்ளஸ் 50. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு 70 km/h. சரிங்களா? அதாவது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் த போட் வந்து 40. பட் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடு, நம்மளுக்கு ஸ்ட்ரீமோட ஸ்பீடே தெரியாது. சரிங்களா? அந்த ஸ்பீட் ஆஃப் த போட் ஸ்டில் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 55. அப்போ ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு போட் பற்றி தான் சொல்லியிருக்காங்க, ஒன்று ஸ்ட்ரீம் பற்றி சொல்லியிருக்காங்க.
வாட் இஸ் த டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு? உங்களுக்கு போட்டோட ஸ்பீடு 55 தெரியும். அது அப்ஸ்ட்ரீமில் வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டா 15 km/h வரும். அது இதில் ஆட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு 70 km/h வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஓகே. 6 years ago the ratio of the ages of the two person P and Q. ஓகே, 6 வருஷம் முன்னாடி P and Q என்னென்னு இருக்குது? 3x 2x. இது எப்போனா 6 வருஷம் முன்னாடி. ஓகே, சரி. 6 years ago. அப்போது ப்ரெசண்ட்டில் ஒரு ஏஜ் இருக்கும். ஓகேவா? 4 years ends the ratio will be 8:7. 4 years endsனா அவங்க ப்ரெசண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போது அவங்க ப்ரெசண்ட்லேருந்து தான் இந்த 6 years ago இந்த ரேஷியோ சொல்கிறாங்க. சரியா? 4 years endsனா அப்போ இங்கேருந்து ஒரு 4 வருஷம். கரெக்டுங்களா? இங்கேருந்து ஒரு 4 வருஷத்தில் அவங்களோட ரேஷியோ என்ன இருக்குது? 8:7. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம ப்ரெசண்ட்டு இப்போ இருக்கிற பி ஏஜஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 3x, ஓகேங்களா, மைனஸ் ஆஃப் 6. ஓகே, மைனஸ் ஆஃப் 6 ப்ளஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 4 இயர்ஸும் நம்ம கணக்கு வைக்கணும். அப்போ என்ன வருது உங்களுக்கு டோட்டலாக? 3x மைனஸ் 10 டிவைடட் பை 2x மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஏஜ்? 8/7. கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 7 into 3x minus of 10 is equals to 8 into 2x minus of 10. சரி, 7 3s are 21x minus of 70 is equals to 16x minus of 80. 21x minus of 16x is equals to என்ன வருது? minus 80 plus 70. ஓகே, அப்போது 5x is equals to 10 வரும். எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு 2ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் பீஸ் ஏஜ்? பியோட வயசு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது பியோட ஏஜ் என்ன? சரிங்களா? இப்போது 3 into 2 போட்டோன்னா 6 வயசு. எப்போது? 6 வருஷம் முன்னாடி. ப்ரெசண்ட் தானே கேட்குறாங்க. அப்போ ப்ரெசண்ட்மோ 6 இயர்ஸ் நம்ம ஆட் பண்ணோன்னா ப்ரெசன்டேஜ் வந்துடுமா? அப்போது பியோட ப்ரெசன்டேஜ் என்னதுன்னா 12 இயர்ஸ். சரிங்களா? ஓகே, தட்ஸ் இட். ஸோ ரொம்ப ஈஸியான சம். 36 போட்டுக்கோங்க, 4 போட்டுக்கோங்க, 7 8. மைனஸை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா டிவைடுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ப்ளஸ்ஸை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? ப்ளஸ் மீன்ஸ் மல்டிப்ளை. அதே மாதிரி மல்டிப்ளை மீன்ஸ் ப்ளஸ். ஓகே, பாட்மாஸ் ரூல். 36 divided by 4 9. 9 into 7 plus 8. 9 7s are என்னது? 63. 63 plus 8 என்னது? 17. ஓகே, இது வந்து பார்ட் 2. இப்போ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டியில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணுறேன். அதுவும் கொஞ்சம் பாருங்கள். ஓகே, இன்கேஸ் எனி டவுட்ஸ் இஃப் யூ ஹவ் யூ கேன் காண்டாக்ட் அவர் நம்பர். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் ஆப் இருக்குது. டெமோ டெஸ்ட் எழுதணுன்னா யூ கேன் ரைட் யுவர் டெமோ டெஸ்ட். ஓகே, யூ கேன் ரைட் யுவர் டெமோ டெஸ்ட் இன் அவர் ஆப். எல்லாமே பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ.